மார்னிங் கைஸ் ஃப்ரம் மூணார். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அனதர் வீடியோ, அனதர் டே, அனதர் அட்வென்ச்சர். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். இன்றைக்கி நம்ம பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணாரில் லோக்கலில் சுற்றிட்டு ஸோ டுமாரோ நம்ம போகணும்னு நினைக்கிற கொழுக்குமலை சன்ரைஸ்க்கான பேஸ் பாயிண்ட் இருக்குல்ல, சூரியநெல்லி, அங்கே போய் இன்றைக்கி ஸ்டே பண்ணலான்றது பிளான். ஸோ போகிற வழியில் என்னென்ன நம்மளால் கவர் பண்ண முடியுமோ பார்த்துட்டு வில் கோ டுடே. நேற்று விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹிடன் ஸ்பாட் யாருக்கும் அது தெரியாமல் என்னோடய விலாக் மூலிமா தெரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெடிஷன்ஸ், நியூ எக்ஸ்பெடிஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அண்டு இன்னும் சாப்பிடல, பசிக்குது. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 o'clock ஆகுது இப்போது. ஸோ இப்போ நம்ம கிளம்புனா கரெக்டாக இருக்கும். போயிட்டு கேப் ரோட் அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரைடிங்கை கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் கொஞ்சம் சன் வெளியே வந்திருக்கு. க்ளவுடி தான், பட் கிளியராக இருக்குது ஸ்கை. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கிளம்பலாம். வண்டி பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம மூணார்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். ஸோ மூணாரோட காமன் பிளேசஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். சும்மா சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நான் நேரில் போய் உங்களுக்கு விட்னஸ் பண்ணி காட்டுறேன். லைட்டாக காற்று கம்மியான மாதிரி தோணுது. எங்கன்னா போகும்போது அடிச்சுட்டு போகலாம். லெட்ஸ் கோ எக்ஸ்ப்ளோர் மூணார். என்ன nice climate, clear weather. We should take left. டைம் அப்படியே 10:30 ஆகிடுச்சு. 1/2 மேலே ஆகிடுச்சு வண்டி ப்ரெப் பண்ணுறதுக்கு. லெட்ஸ் கோ. வண்டியில் இருக்கிற டெம்பரேச்சரே 19 காட்டுது. அப்போ பார்த்துக்கோங்க இங்கே எப்படி இருக்கும்னு. இத்தனைக்கும் டைம் வந்து கிட்டத்தட்ட 10:30. தட்ஸ் மூணார் ஃபார் யூ. ஓ, தேவிகுளம். மூணாறுன்றது ஆக்சுவலாக 5 kilometers பேக்கில் இருக்குது. நம்ம ரூம் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா தேவிகுளம், நம்ம ஸ்டே பண்ண ரெசார்ட். ஆக்சுவலாக இந்த டோர் டு ஹெவன்ன்றது சும்மா ஒரு டீ எஸ்டேட் தான், பெருசாக ஒரு இதெல்லாம் கிடையாது. பட் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீ எஸ்டேட்டில் ஒரு சின்ன டோர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க டீ எஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு கரெக்டாக அந்த என்ட்ரி ஆகிற பார்த்து பார்த்தீங்கன்னா போய் முடியறது வந்து ஒரு கிளிஃபில் போய் முடியும். ஸோ நம்மளுக்கு அது வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ரோடு போயிட்டே இருக்கும், ஒரு கிளிஃப் எண்ட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அங்கே ஆனால் ஒரு சில வாட்டி என்ட்ரு பண்ண விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பிகாஸ் அது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லை. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு பார்ப்போம். என்ட்ரி கொடுக்கலன்னா அவர் பேட் லக். டோர் டு ஹெவன் இன்னும் ஒரு 800 meters தான் காட்டுது. எலிவேஷன் கெயின் பண்ணிட்டோம் பாருங்கள். கீழே ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் மூணார். அந்த டீ பிளான்டேஷன் இவ்வளோ அழகு கொடுக்குமா? கூட்டம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். டோர் டு ஹெவன் அவங்க லக்கு பாருங்கள், அவங்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு. டோர் ஆஃப் ஹெவன் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இன்னும் இதுக்கு என்ட்ரி போலையே. அலோடு இல்லையா? டிக்கெட்டா இல்லை அலோடே இல்லையா? இல்லை வண்டி ஓகே தான், நம்ம போகலாம்ல, நாங்கள் போகலாம்ல. நோ ட்ரோன் ஜோன்னே போட்டாங்க பாருங்களேன். ட்ரோனும் ஃப்ளை பண்ணக்கூடாதுல்ல? ட்ரோன் ஃப்ளை பண்ணக்கூடாது. 1000 rupees கொடுத்தா ட்ரோன் ஃப்ளை பண்ணலாமா? ரெஸ்ட்ரிக்டட் இல்லை, ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் கிடையாது. ட்ரோன் ஃப்ளை பண்ணக்கூடாதான், ஆனால் 1900 கொடுத்தா ட்ரோன் ஃப்ளை பண்ணலாமா? என்ன கூத்தா இருக்குது. வேண்டுமே பண்ணுவாங்க போல், காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு. போகலாம். எல்லாத்தையும் கமர்ஷியல் ஆக்கிட்டா என்னடா அடி, வந்து பார்க்குறதுக்கு கூட மனசு வராது போல். லெட்ஸ் கோ. அது சும்மா டீ பிளான்டேஷன் தான். ஆனால் வந்து நீங்கள் அதை வந்து ஏரியல் வியூவில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த உண்மையான அந்த கிளிஃப் ஹேங்கர் அந்த இது தெரியும். வெறும் சும்மா நடந்து போய் பார்க்குறதுல ஒன்றும் கிடையாது. நார்மல் டீ பிளான்டேஷன் தான் அது. அந்த பக்கம் பள்ளத்தாக்கு. நம்ம போய் மூணார் கேப் ரோட் வழியாக சூரியநெல்லி போயிடலாம். எல்லாரும் காற்று கம்மியாக இருந்திருக்கு, அதனால தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி இழுத்துகிட்டே இருந்தது. அண்டு ஹார்டாக இருந்தது ஸ்டீர் பண்ணுறதுக்கும். ஸோ
இப்போ கரெக்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த லக்கேஜ் நம்ம பேக் மாட்டியிருக்கோம்ல வெயிட்டு, ஸோ அதுக்குமே வந்து ஃப்ரண்ட்டில் செம்ம லோடு வருது. ஸோ நான் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன் காற்று. டோல் ப்ளஸ் ஆகிற இருக்கா? நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி மூணார் ரோடு வந்து NHAI. அப்போ guys, there is gap road for you. Munnar gap road. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பிரேக் எடுத்தாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக சூரியநெல்லி போயிடலாம். சூரியநெல்லியிலேருந்து நம்மளுக்கு டாப் ஸ்டேஷனும் கொஞ்சம் பக்கத்தில் தான். முடிஞ்சால் அது பார்ப்போம், இல்லைனா நாளைக்கு காலையில் கொழுக்குமலை சன்ரைஸ் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக கொழுக்குமலை சன்ரைஸ் பார்க்குறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போனோம் அப்படின்ற ஒரு ரிக்ரெட்டும் இருக்கக்கூடாது. அதனால தான் மெயினாக இந்த பிளான் சடனாக. இந்த ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வியூ பாயிண்ட் தெரியுது, இந்த ரோட்லேருந்து அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாக. அதனால தான் நல்லா ஃபேமஸாக இருக்குது இந்த ரோடு. குட் பை கேப் ரோடு. ரைட் பண்ணுறதுக்கு சரியான ரோட்ஸ். ஆனால் இதெல்லாம் அவ்வளோ அருமையாக போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி கேப் ரோடெலாம் இன்னும் சீனிக் வியூஸ் பார்த்துட்டே ஓட்டலாம். வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. இருந்தாலுமே நம்ம அந்த குட்டி குட்டி வியூ பாயிண்ட் அதெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது. ஸோ அந்த மூணாரில் ரைட் என்ஜாய் பண்ணிட்டு ஐ எம் லீவிங். சன்ரைஸ் வியூ, நிறைய சன்ரைஸ் நம்ம பார்த்துட்டோம், உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி சன்ரைஸ்னால் கூட அதே தான் வரப்போகுது. வனஜங்கியில் வைஜாகில் நம்ம அந்த அரக்கூர் ரைடு ஃபுல்லாகவே வந்து சன்ரைஸ் 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 தான். ஸோ அதனால் வந்து இதுக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனால் அது ரிக்ரெட்டும் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக நான் போகிறேன். நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு சூரியநெல்லி எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இந்த மான்சூன் கேரளாவோட இது வரைக்கும் பார்த்த லாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ லெட் த வீடியோஸ் ரீச் மோர் பீப்புள். அண்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்டு இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கமெண்ட்லேயும் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு. ஸோ லெட்ஸ் எங்கேஜ் த வீடியோ. நைஸ். கிளைமேட் மட்டும் நம்ம குறைய சொல்லக்கூடாது மூணாரில். அதனால தான் வந்து இவ்வளோ பேர் மூணாருக்கு வராங்க. இப்போ தான் புரியுது. ஸோ என்ன தான் வந்து வெயில் என்ன இருந்தாலுமே அந்த கிளைமேட் பாருங்கள், அப்படியே சில்லுன்னு இருக்குது. இங்கே என்ன ஆரஞ்சில் காட்டுது ரோடு, யாருமே இல்லையே. பெரிய கனால் ஃபால்ஸை தாண்டி போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த ஃபால்ஸில் தண்ணி இல்லை, ஜஸ்ட்டு பாறை மட்டும்தான் இருக்குது. மோசமாக இருக்குது ரோடு. நிறைய பேர் சைக்கிளிங் பண்ணுறாங்க மூணாரில், நானும் பார்க்குறேன். அந்த கேப் ரோடு ஃபுல்லாக வந்து பைக்கர்ஸ் மட்டும் கிடையாது, சைக்கிளிங்கும் நிறைய பேர் வராங்க. நினச்சேன் இந்த ரோடு நல்லா இருக்காது அப்பயே. இந்த மூணார்லேருந்து சூரியநெல்லி போகிற ரூட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே ரெண்டு பக்கமும் மரம். நம்ம இவ்வளோ நாள் வந்து ஃபாரஸ்ட் ரூட்டில் வந்தோம்ல, அந்த மாதிரி. டைம் இப்போவே வந்து 12:30 கரெக்டாக. இப்போ நம்ம இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் சூரியநெல்லியே வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் ரூம் செக்இன் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஜீப் சஃபாரி அந்த பக்கத்துலேயே வந்து எங்கன்னா ரூம் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். கட்டிகிட்டே இருக்காங்க ஃபுல்லாக மூணாரில். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குங்க பாருங்கள். இது எல்லாமே ரூம்ஸ் தான். வாவ், ஃபாகு பாருங்கள் மேலே. ப்ரோ, கொழுக்குமலை போகிறதுக்கு டுமாரோ மார்னிங் ஒருத்தர் தான். இனிமேல் தான் ரூம் பார்க்கணும். நாளைக்கு காலையில் போகிறதுக்கு தான். எவ்வளோ அது ஒரு ஆளுக்கு? 700ன்னாங்க. 700ன்னாங்க. ஆஃப்? இது ஆஃப் சீசன் இல்லையா? தனியாவா எல்லாரும் கூடியுமா?
எல்லாரும் போகிறது தானே? அதுக்கே 1000 அதான் பார்க்கணும். இங்கே எங்கன்னா இருக்கா? எங்கே? இங்கேயே சொல்கிறீங்களா? ஓகே ஓகே. ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வண்டிக்கெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஆமாம் ஆமாம், வண்டியெல்லாம் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் யார் ரெண்டுக்கு போயிட்டீங்கன்னா பேமெண்ட் அவங்கள்ட்ட அடைச்சி நைட்டு 2 நேரம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. எல்லாமே சன்செட் கொடுத்துருவாங்க. ஒரு ஆளுக்கு 1800 ரூபா தான். புதுசு எல்லாமே கொடுத்துருவாங்க. 1800 இந்த ஜீப்பு கூட சேர்த்தா? நாளைக்கு மேலே போகிறதுக்கு சேர்த்து. அது எங்கே நேம் எதாவது தெரியுமா? இங்கே வந்து ஏதோ 10 ஸ்டே மாதிரி இருக்கான். அவங்களே ஃபுட்டு அண்டு காலையில் போகிறதுக்கு ஜீப்பு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்களாம். மொத்தமாக சேர்த்து 1700. ஸோ பார்ப்போம் இவர் எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு. 10 ஸ்டேயில் நம்மளால் இருக்க முடியாது இவ்வளோ லக்கேஜை வச்சுட்டு. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். ஐஸ் எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட் ஐடியாவா இல்லை நான் போய் மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. என்னென்னா ஜீப்புக்கு போய் தனியாக கேட்கும்போது 1000 கேட்குறாங்க. சரி மேபி நம்ம பார்கெயின் பண்ணால் கூட இன்னொரு ஒரு 100 ருபீஸ் இல்லைனா 200 ருபீஸ் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் தவிர இப்போ நம்ம இங்கே எடுத்த பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்டே, 2 வேளை ஃபுட்டு, ஈவினிங் வந்து ஒரு ட்ரெக்கிங்கு இது, அண்டு டுமாரோ கொழுக்குமலை சன்ரைஸ் ட்ராப் அண்ட் பிக்கப்பு, இது எல்லாமே சேர்த்தே வந்து 1700 தான். இவங்களுக்குள்ளே என்னென்ன கனெக்ஷன் தெரியல இதெல்லாம். ஃபைன், நம்மளுக்கு இப்போது ஸ்டேக்கு தனியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா அது ஒரு 1500. அப்புறம் ஃபுட்டு அது எல்லாமே காஸ்ட்லி ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு இது பெஸ்ட்டு தான். இப்போ அவங்க ஈவினிங் வந்து 4 o'clock நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு சின்ன சன்செட் ட்ரெக்கிங்க்கு கூப்பிட்டு போகிறாங்களாம். அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி 10 ஸ்டேயில் இருக்கிறவங்களே. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும். அப்படியே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வி கேன் கோ ஃபார் சுரநெல்லி கொழுக்குமலை சன்ரைஸ் டுமாரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த சன்செட்டை தான் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஃபேந்தோம் ஹில்ஸ் சன்செட் வியூ பாயிண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. யாராவது மூணார் வரீங்க, கொழுக்குமலைக்காக தான் வரீங்க அப்படின்னா பெட்டர் சூஸ் திஸ் வே. மூணார் IWA அண்ட் டென்ட் வில்லா. நிறைய பேர் இருக்காங்க பாவமில்ல. வந்துட்டோம். நம்ம சூழ்நிலையில் நம்ம எடுத்துருக்க டென்ட் கேம்பிங் மூணார் IWP அப்படின்னு சம்திங் ஏதோ இருந்தது. டென்ட்டு கொடுக்குறேன்னாங்க. சரி ஓகே, நமக்கு எக்ஸ்ட்ரா 300 பே பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஹட்டு கிடைக்குதுன்னு சொன்னாங்க. நல்லாயிருக்கு பாருங்கள். தனியாக உள்ளே வந்து பெட் இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அது வாங்கியாச்சு, செக்இன்னும் பண்ணியாச்சு. 4:30 ட்ரெக்கிங் ரெடியாக வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க வித் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ். பார்ப்போம் அந்த சன்செட் வந்து எப்படி இருக்கும். நீங்கள் சன்னே இல்லை, அங்கே போய் சன்செட் என்னத்தை பார்ப்பாங்கன்னு தெரியல. நம்ம பிடிச்சா போவோம், இல்லைனா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல கொழுக்குமலை சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னல, அது ஆக்சுவலாக வந்து அந்த மலை ஃபுல்லாக மிஸ்ட்டில் கவர் ஆகிடுச்சு. அங்கே ஒரு மலை இருக்குது, ஃபேண்டம் ஹில்ஸ்ன்னு சொல்லி. இந்த பக்கத்தில் ஒரு ட்ரெக்கிங் இருக்குது, 3.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. அங்கே போயிருக்காங்க இப்போ எல்லாருமே. நாங்கள் இங்கே ப்ரோஸ் வந்து எங்கள் ஃப்ரெண்டாக நாங்கள் கேம்ப் சைட்டில் அவங்க கூட நான் வந்து இங்கே ஸ்டாப் ஆகிட்டேன். மேலே வந்து போனாலும் ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. அண்ட் நம்ம இப்போ டயர்ட் ஆகிட்டோன்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கிடையாது. மார்னிங் வந்து 2 o'clock to 3 o'clock எழுப்பிடுவாங்க. பிகாஸ் ஜீப் சஃபாரி கரெக்டாக வந்து 3:30 ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வந்து டயர்டாகி எதுக்கு நாளைக்கு ரிஸ்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போகல. இங்கே
இந்த இடத்துலையே நாங்கள் ஆக்சுவலாக வந்து 2 ஹவர்ஸாக ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது இடமே. இங்கே பாருங்கள், ஃபுல் ஃபாகு. அங்கே மேலே இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஒரு பறவை ஆக்சுவலாக வந்து விசில், மனுஷன் விசில் அடிக்கிற மாதிரியே ஒரு பறவை வந்து ரொம்ப நேரமாக விசில் பண்ணிகிட்ருக்கு. அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அது கேட்க ஒரு மாதிரி இனிமையாக இருந்தது. இப்போது எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு கேம்ப் சைட்டில் வர வேண்டியவங்களாம் எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க ட்ரெக்கிங் முடிச்சுட்டு. நம்மளுமே அவங்க கூட சேர்ந்து நைட்டு 9 o'clock டின்னர் கொடுக்குறாங்க. என்ன டின்னர்ன்றது எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. நைட் டின்னர் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் போய் அப்படியே தூங்க வேண்டியது தான். ஹலோங்க, வெரி குட் மார்னிங் ஃப்ரம் சூரியநெல்லி. கொழுக்குமலை கிளம்ப போகிறோம். ஜீப்பெல்லாம் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுமா. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock ஆகுது. குளிர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 to 14 degrees இருக்கும். குளிர் நல்லாவே இருக்குது. நான் ஹுடி மாட்டிக்கிட்டு ஸ்டார்டிங் டு கொழுக்குமலை எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். பட் ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து எதர் சன்ரைஸ் ஆகி க்ளவுட் பெட் தெரியணும், இல்லைனா ஒன்றுமே தெரியாமல் ஃபுல்லாக ஃபாகாக இருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது நடக்கணும். பட் லெட்ஸ் சி. ஜீப் சஃபாரியும் நல்லா போன் ராட்லிங்காக இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வீடியோவில் போடுறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு வில் ஸ்டார்ட் டு சென்னை. ஸோ இன்னையோட நம்ம மான்சூன் கேரளா ரைட் கம்ப்ளீட் ஆக போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கைஸ், சன்ரைஸ் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? சன்ரைஸ், பிரேக்ஃபாஸ்ட், ரிட்டன் டு கேம்ப் சைட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே பேக் பண்ணி ஒரு 1/2 hour மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு we are heading back to Chennai. Let's go. எஸ் கைஸ், கோல்ட் ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. இப்போது ஒருத்தரை காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். இவரை பற்றி ஒன்று சொல்லணும். ஸோ நம்ம தான் என்ன ரைட் பண்ணுறோம் என்ன எதுன்னு தெரில. இவர் 22 years தான் ஆகுது ஏஜ். பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் தான் சென்னையிலேருந்து கிளம்பியிருக்காரு. 1000 kilometers நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணியிருக்காரு தலைவர். அண்டு கன்னியாகுமரி போய் சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்திருக்காரு.
இப்போ இங்கேருந்து மூணார் உடுமால்பேட் வழியாக சென்னை வர போகிறாரு. ஸோ இந்தளவுக்கு எக்ஸ்டென்சிவ் ரைடிங்கில் ஈடுபடுறாரு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ப்ரோ, அதனால் வந்து ரைட் பண்ணுறேன் அப்படின்றாரு. ரைட் பண்ணால் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் தான், ஆனால் பாடிக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்களே அப்படின்னு பேசிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். நம்மளும் கிளம்பியாச்சு, ரூம் வெக்கேட் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி. ஸோ இதோட ஸ்ட்ரைட்டாக ஃப்ரம் சூரியநெல்லி டு சென்னை. கிளைமேட் இங்கே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்ப்போம் போகிற வழியில் எப்படி என்ன இருக்கும்ன்றது. டோட்டல் 575 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:37. நம்ம ஆஃப்டர்நூன் லன்ச் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிரேக்கெல்லாம் எடுத்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை பார்ப்போம். ரொம்ப அர்ஜென்ட்லாம் ஒன்றும் கிடையாது. டுடே சண்டே, மிட் நைட்டில் ரீச் ஆனால் கூட நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஆஃபீஸ் போயிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். வீட்டுக்கு வர சில ஸ்பைசஸ்லாம் வேறு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றது பார்த்துட்டு வாங்கி போட்டு போகலாம். சன்ரைஸ் நல்லா இருந்தது. பட் நம்ம வந்து லாஸ்ட் இயர் வனஜங்கி போய் பார்த்த அளவுக்கு சன்ரைஸ் இங்கே கிடையாது. பீக் வந்து கொஞ்சம் சின்ன பீக்கு, அதனால் வந்து வர கூட்டம் வந்து ரொம்ப அதிக கூட்டம். அங்கே வந்து சுத்தமாக நிற்கிறதுக்கு இடமே கிடையாது. குட்டி பீக்கில் கச்ச நிற்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ வேறு வெளியே வந்தது. அது ஃபுல்லாக எனக்கு அதே தான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஒரு பையன் வந்து கரெக்டாக நல்லா ஒரு 2-3 டேஸ் என்ஜாய் பண்ணியிருக்கான். நான் இங்கே மூணாரில் இந்த சூழ்நிலையில். ஸோ நான் இப்போ இருந்த கேம்ப் சைட்டில் தான் அவனும் தங்கியிருக்கான். என்ன பையனுக்கு கஷ்டம் என்ன ஏதுன்னு தெரியல. போயிட்டு மேலே கொழுக்குமலை சன்ரைஸ் பாயிண்ட்லேருந்து குச்சிட்ருக்கான். நம்ம டிரைவரை நான் சொல்லிகிட்டு இருந்தார். இந்த டிரைவரோட பசங்க, அந்த சுற்றி இருக்கிற டிரைவர் பசங்க எல்லோரும் சேர்ந்து போய் அந்த பையனை பாடியை மீட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்பயும் உயிர் இருந்திருக்கான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஹி டைட். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தான். பட் இந்த முடிவுன்றது எல்லாத்த விட கஷ்டம். அது எப்படி அவ்வளோ தைரியமாக அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு புரியல. அவங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னன்னு புரிஞ்சிக்க முடியல. பட் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போய் எதுவும் பண்ண வேணாம். பட் கைஸ், வாட் எவர் இட் மேபி, ஃபேஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து இந்தளவுக்கு ஒரு முட்டாள்தனமான முடிவு அண்டு இதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற தைரியத்தை வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுல அந்த தைரியத்தை காட்டுங்க எப்போவுமே. ஸோ டோன்ட் எவர் திங்க் ஆஃப் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம மைண்டு எப்போ எப்படி வேலை செய்யுன்றதே தெரியாது. ஹியூமன் மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மிஷின். என்ன தான் என்ன வந்தாலுமே ஹியூமன் மைண்டோட பவர்ஃபுல் மிஷின் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மைண்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது வரைக்கும் நீங்கள் சேஃப். ஏன்னா எப்போ எந்த முடிவு உங்கள் மைண்ட் எடுக்கும்ன்றது உங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் சேஃபாக இருங்க. எப்போவுமே ஜாலியாக இருங்க பசங்க கூட. ஸோ இந்த மாதிரி மைண்டு வந்து உங்களுக்கு மாறாது. என்னாச்சு ப்ரோ? ஓகே சரி ப்ரோ, பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருங்க. அதை போக்குறதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ, நீங்கள் என்ன பண்ணால் அதிலேருந்து வெளியே வருவீங்களோ அதை பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு முடிவு தேடாதீங்க. அதுதான் என்னோடய கைண்ட் சஜஷன். மற்றபடி பி ஹாப்பி. ஸ்பைசஸ் வாங்கிட்டு திருப்பி இதே ரூட்டில் தான் வீட்டுக்கு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன் ஸ்பைசஸ்க்காக. அங்கே எங்கேயுமே இல்லை போல் சூரியநெல்லியில். மூணாரில் தான் அதெல்லாம் ஃபேமஸ். டைம் 11:15 ஆகிடுச்சு. ஷேட் கரெக்டாக இங்கேருந்து சென்னை வந்து நான் ஸ்டாப்பாக 10 hours காட்டுது. 578 கிலோமீட்டர்ஸ். நான் இது பண்ணி சொன்ன மாதிரி நம்ம 3 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் போய் வாங்கிட்டு வரோம்ல. ஸோ எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இட்ஸ் ஃபைன். 10 ஹவர்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 14 hours அப்படி போயிடலாம். அன்டில் நெக்ஸ்ட் டைம், மான்சூன் கேரளா. ஸோ ஆஸ் நம்ம சேனலோட பெரிய அப்டேட் நான் சொன்ன மாதிரி ஹைதராபாடுக்கு மூவ் ஆக போகிறோம். இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு நம்ம மான்சூனே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வை பிகாஸ் வி கேன் எக்ஸ்ப்ளோர் ஈஸிலி வந்து மகாராஷ்டிரா சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து மான்சூனோட கிங்குன்னே சொல்லலாம். மகாராஷ்டிரா சைடு அப்பார்ட் ஃப்ரம் கேரளா சவுத் சைடு, மிடில் இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா ஒர்த்து. மான்சூன் மகாராஷ்டிரா. ஸோ கூடிய சீக்கிரம் அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ டூ சப்போர்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆக வேண்டிய வேலைகள்லாம் பார்க்கணும். ஸோ கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் நெக்ஸ்ட்டு 2 monthsக்கு. அதுக்கு நடுவில் நம்ம வீடியோஸ் வேறு எடிட் பண்ணி போடணும். அது ஒரு பெரிய வேலை இருக்குது. லெட்ஸ் see how it goes. எல்லாமே பிளான் பண்ணபடி நடக்காதுல்ல. கோயிங் வித் த ஃப்ளோ. ஐஸ் அங்கே பாருங்கள், ஃபுல் ஊரோட வியூ தெரியுது பாருங்கள். ஓ
ஆசமாக இருக்குது. You got me sober, you make it all slow down, not getting closer, you're killing me. You thought it's over, I'm waking alone now, not getting closure. I knew that it was seconds from you losing me, but I just couldn't give it up. And all the time you said you நம்ம இறங்கிட்டோம் போடி மீட்டுக்கு. போடிக்கு வந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆஸ் பர் ETA we are on time. 10 o'clock நான் வீட்டுக்கு போகிறேன்னு காட்டுது. பட் ஆக்சுவலாக நம்ம போகிற டைம் எனக்கு தெரிஞ்சு மிட்-நைட் 1 o'clock 2 o'clock ஆகிடும். ஹைவேக்கு வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக தேனி, அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, அப்புறம் நம்ம ஊர் கம்ப்ளீட்டட். இந்த போடி நாயக்கனூர் தாண்டி ஒரு சின்ன ஊர் வந்திருக்கு. இந்த ஊருக்காரங்களுக்கு எவ்வளோ லக்கு பாருங்களேன். பின்னாடி இருக்கிற 360 டிகிரிக்கும் பின்னாடி இருக்கிற 3 சைட்ஸும் வந்து அவங்களுக்கு மவுண்டெயின்ஸ் தான் தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த மிரரில் தெரியுதா? இங்கே பாருங்கள், செம்ம வியூ இருக்குது. அப்படியே லெஃப்ட்லேயும் ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ். இங்கே பாருங்கள், மவுண்டெயின் தெரியுதா? இங்கே பாருங்கள், ரைட் சைடு மவுண்டெயின்ஸ், மிஸ்ட்டு, க்ளவுட்ஸு, மவுண்டெயின், மிஸ்ட்டு, க்ளவுட்ஸு, பின்னாடி மவுண்டெயின்ஸ், க்ளவுட்ஸு. என்ன மாதிரி ஊரில் இருக்காங்க பாருங்கள் இவங்க, சூப்பராக. ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்கள் ஊரும் இப்படி தான் இருக்கும். ஆந்திராவில் நடுவில் கிராமம். அந்த கிராமத்தில் வந்து தூரத்தில் இந்த பக்கம் மவுண்டெயின்ஸு. கூடிய சீக்கிரத்தில் எங்கள் ஊரோட வ்ளாகும் போடுறேன். எல்லா வ்ளாக்லேயும் இதே சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் போகலையே அப்படின்னு கேட்பீங்க. புரியுது, டைம் கிடைக்கல போகிறதுக்கு ஊருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் போகிறேன். ஒரு நல்ல அழகான வ்ளாக் உங்களுக்கு வரும். ஸ்டேட் ஹைவே சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணி வந்தோம்ல வரும்போது. ஸோ இதுதான், இந்த 85 தான் நம்ம வந்திருக்கணும். நேஷனல் ஹைவே 85 தான் நம்ம வந்திருக்கணும். பட் நம்ம வந்து 81 வரலாம் சொல்லிட்டு ரீடைரக்ட் பண்ணி அந்த பக்கம் வந்தோம், அந்த பொள்ளாச்சி ரூட்டில். பட் அது வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். திண்டுக்கல் 77, திருச்சி 176, சென்னை 499. நம்ம பின்னாடி இருக்கிற மலை இப்போ சைடில் வந்துச்சு பாருங்கள். வாவ், அங்கே மேலே மட்டும் ஃபுல்லாக க்ளவுட்ஸ், ரெயின் க்ளவுட்ஸ். இது சென்னையா மூணாரா? திடீர்னு சில்லுன்னு ப்ரீஸ் அடிக்குது. வாவ், இப்படி இருந்தால் சென்னையிலேயே ரைடு போயிட்டு இருக்கலாமே ஜாலியாக. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நம்ம ஊர் கன்ஜெஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹைவே போடாமல் இன்னும் கூட கட்டாமல் இந்த கன்ஜெஷன் போயினே இருக்குது. இதனால தான் எங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு ஆரஞ்சில் காட்டுது. எங்கெல்லாம் இந்த கன்ஜெஷன் இருக்கோ அப்படியே டிராஃபிக் வந்து 3 லேன் டிராஃபிக் வந்து அப்படியே சிங்கிள் லேனுக்கு போகுது சர்வீஸ் ரோடுக்கு. அப்படியே சன்னு ஃபுல்லாக இறங்கிடுச்சு. அதே பாருங்கள், கூலாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. குட் டு சி. நல்ல ஒரு வெல்கம் ஆஃப்டர் 6 days லாங் ரைடு. மேல்மருவத்தூர்கிட்ட வந்துட்டேன். டிராஃபிக் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி சண்டே ரிட்டர்ன் ஆகிற டிராஃபிக் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1.5 hourல நான் வீட்டுக்கே ரீச் ஆகிடுவேன். நம்ம ETA டைம் 10 o'clock. அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்ததுனால 10:30 மாறிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8 o'clockலாம் வீட்டில் இருப்போம். ஸோ தட்ஸ் ஹவு த ரோட்ஸ் ஆர். இது வந்து நான் என்கரேஜ் பண்ணலை, பட் ஒரு பேஸ் மெயின்டைன் பண்ணி வந்ததுனால வி கேன் ரீச் திஸ் ஃபார். ஸோ அதனால் வந்து நான் ஏதோ ஸ்பீடாக போங்கன்னு என்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ அது வந்து ரைட் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட பேஸ், நம்மளோட பேஸ் என்ன, நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதையே மெயின்டைன் பண்ணி கரெக்டான பேஸில் க்ரூஸ் பண்ணிகிட்டே வாங்க எப்போவுமே, ரேஷ் ட்ரைவ் பண்ணாமல். அண்ட் இதுக்கப்புறம் ஃபுல்லாக டிராஃபிக் தான், எனக்கும் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன் அண்ட் இந்த சீரீஸையும் முடிச்சுக்கிறேன். hope you guys enjoyed all the videos in this series including this. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா யார் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் டில் நவ்
and for your extended support in future. Until then, ride hard, stay safe, keep exploring. Tata, bye bye. ஐஸ் அங்கே பாருங்கள் சென்னை கிளைமேட்டு ஏதோ வந்து புயல் வர மாதிரி இருக்கு. ஐஸ் எனக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. அங்கே பாருங்களேன் என்ன காற்றடிக்குது, எப்பா ஃபுல் இருட்டு. அப்படியே நான் ஏதோ வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு இங்கேருந்து. ஆஹா பாருங்க மின்னல்லாம் அடிக்குது. எப்பா இந்த ரைடு இப்படி ஒரு எண்டிங் கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை.